இப்பொழுது நாங்கள் 23ஆம் வினாவுக்கு செல்வோம். ஈரப்பதன் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ, பனிபடு நிலையிலும் குறைந்த வெப்பநிலைகளில் தொடர்பு ஈரப்பதன் மாறிலியாகும். பனிபடு நிலை வரும்பொழுது தொடர்பு ஈரப்பதன் 100% ஆகும். அதற்கு பின் வெப்பநிலை எவ்வளவு குறைந்தாலும் பனிபடு நிலைக்கு கீழே தொடர்பு ஈரப்பதன் 100% இருக்கும். எனவே ஏ என்ற கூற்று மிகச்சரியான கூற்று. பி, தொடர்பு ஈரப்பதன் அதிகரிக்கும் போது தனி ஈரப்பதன் எப்போதும் கூடியதாகும். பனிபடு நிலையை அடையும் வரை நாங்கள் வெப்பநிலையை குறைத்துக் கொண்டு செல்லும் பொழுது பனிபடு நிலையை அடையும் வரை தனி ஈரப்பதன் மாறாது. அதன் பின்பே நீராவி ஒடுங்க தனீரப்பதன் குறைவடைந்து செல்லும். தனீரப்பதன் என்பது ஓரலகு கனளவில் உள்ள நீராவியின் திரிவு. எனவே தொடர்பு ஈரப்பதன் அதிகரிக்கும் போது வெப்பநிலை குறையும் போது தொடர்பு ஈரப்பதன் அதிகரிக்கும். தொடர்பு ஈரப்பதன் அதிகரிக்கும் போது தனீரப்பதன் அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்பு வெப்பநிலையை குறைத்துக் கொண்டு செல்லும் போது தொடர்பு ஈரப்பதன் அதிகரித்து செல்லும். ஆனால் தனீரப்பதன் மாறாமல் இருக்கும். எனவே பி என்ற கூற்று தவறானது. சி, தனீரப்பதன் மாறிலியாக இருக்கும் போது வெப்பநிலை அதிகரிக்கப்படும் தொடர்பு ஈரப்பதன் குறையும். RH சமன் AH இன் கீழ் நிரம்பலாவி அடர்த்தி தர 100 என எழுதலாம். தனீரப்பதன் மாறிலியாக உள்ளது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது நிரம்பலாவி அடர்த்தி அதிகரித்து செல்லும். எனவே கீழுக்குள்ள கணியம் அதிகரித்து செல்லும் போது இந்த கணியம் குறைவடையும். எனவே தொடர்பு ஈரப்பதன் குறைவடையும் என்கின்ற அந்த கூற்று சரியானது. எனவே ஏ சரி, பி பிள்ளை, சி சரி. இதற்குரிய விடை ஏயும் சியும் ஆகியன மாத்திரம் உண்மையானவை என்கின்ற 23வது கேள்விக்கு 3வது விடை. இருபத்தி 4வது வினா. உருவில் ஓர் அழுத்தமானி சுற்று காட்டப்பட்டுள்ளது. மின்னியக்க விசை ஈயை கொண்ட ஒரு கலத்திற்கு சமநிலை நீளம் 120 சென்டிமீட்டர் என காணப்பட்டுள்ளது. இக்கலத்துடன் ஒரு 4 ஓம் தடை சமாந்தரமாக தொடுக்கப்படும் போது சமநிலை நீளம் 60 சென்டிமீட்டர் ஆகின்றது. இக்கலத்தின் அகத்தடை யாது? இப்பொழுது இந்த அழுத்தமானி சமப்படுத்தப்படும் நீளம் மின்னியக்க விசைக்குரிய நீளமாக இருக்கும். எனவே E சமன் K × L1. இப்பொழுது இந்த கலத்துடன் ஒரு தடை 4 ஓம் என்கின்ற தடை சமாந்தரமாக தொடுக்கப்படுகின்றது. இப்பொழுது இந்த அழுத்தமானி இந்த தடைக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு வாசிக்கும். அது I × 4 சமன் K × L2. ஐக்கு பதிலாக நாங்கள் கேட்டும் விதியை பயன்படுத்தும் போது இதுக்கு ஒரு அகத்தடை உள்ளது என கொள்வோம். I சமன் E × R + 4 என எழுதலாம். எனவே இதனை
இரண்டாம் சமன்பாட்டில் பிரதியிட ஈன்கள் ஆர் பிளஸ் 4 இன்டு 4 சமன் KL2. இப்பொழுது சமன்பாடு ஒன்றின் கீழ் சமன்பாடு 3 தருவது ஆர் பிளஸ் 4 கீழ் 4 சமன் L2 கீழ் சமன்பாடு ஒன்றின் கீழ் சமன்பாடு 3 தருவது L1 இன் கீழ் L2 ஆர் பிளஸ் 4 கீழ் 4 சமன் L1 120 L2 60. ஆகவே ஆர் சக 4 சமன் 8. அவை ஆர் சமன் 4 ஓம். நான்காவது விடை. இப்பொழுது 25வது வினாவுக்கு செல்வோம். பொறிமுறை அலைகளின் செலுத்துகை தொடர்பாக பின்வரும் எக்கூற்று உண்மையானது. முதலாவது, குறுக்கலைகள் திரவங்களின் மேற்பரப்பில் செலுத்தப்பட மாட்டாது. குறுக்கலைகள், பொறிமுறை குறுக்கலைகள் திரவங்களின் ஆழப்பகுதியிலேயே செலுத்தப்பட மாட்டாதே தவிர அவை மேற்பரப்பில் செலுத்தப்படலாம். எனவே முதலாவது கூற்று பிழையான கூற்று. இரண்டாவது, நெட்டாங்கு அலைகள் திண்மங்களினூடாக மாத்திரம் செலுத்தப்படலாம். பொறிமுறை நெட்டாங்கு அலைக்கு ஒலி அலையை நாங்கள் உதாரணமாக கொள்ளலாம். அவை திண்மங்களினூடாக மாத்திரம் செலுத்தப்படுவதில்லை, வாயுக்களினூடாகவும் செலுத்தப்படும், திரவங்களினூடாகவும் செலுத்தப்படும். எனவே இரண்டாவது கூற்றும் தவறானது. மூன்றாவது, நெட்டாங்கு அலைகள் ஒரு வெற்றிடத்தினூடாக செலுத்தப்படலாம். மீண்டும் நாம் நெட்டாங்கு அலைகளுக்கு உதாரணமாக ஒலி அலைகளை குறிப்பிடலாம். ஒலி அலைகள் ஒருபோதும் வெற்றிடத்தினோடு செல்லாது. எனவே அந்த கூற்றும் பிழையானது. குறுக்கலைகள் வாயுக்களினூடாக செலுத்தப்படுவதில்லை. இங்கு குறுக்கலை என்று பொறிமுறை குறுக்கலையைத்தான் அவர்கள் வினாவின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்திருக்கிறார்கள், மின்காந்த அலைகளை அல்ல. உண்மையில் ஒளி அலைகள் மின்காந்த குறுக்கலைகள், அவை வாயுக்களினூடாக செல்லலாமே தவிர பொறிமுறை குறுக்கலைகள் வாயுக்களினூடாக செலுத்தப்படுவதில்லை. எனவே இதற்கு தவறான கூற்று நான்காவது கூற்று. ஐந்தாவது கூற்று, நெட்டாங்கு அலைகள் சக்தி சடப்பொருள் ஆகிய இரண்டையும் ஊடுகடத்துகின்றன. நெட்டாங்கு அலைகள் சக்தியை ஊடுகடத்தும், சடப்பொருளை அதாவது துணிக்கைகள் அங்கே ஊடுகடத்தப்படுவதில்லை. எனவே ஐந்தாவது கூற்றும் தவறான கூற்று. எனவே 25வது வினாவுக்கான விடை நான்காவது விடை.